ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே சாதம் அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 6 தக்காளியை அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் தக்காளி தொக்கு ரெடி. காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் புழு ஏதாவது இந்த பச்சை கலரில் புழு இருக்கும், அது ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது போயிடும். ஒரு கொதி வந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இன்றைக்கி பஜ்ஜி மாவு சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதில் உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாதம் அங்கே ரெடி ஆகிடுச்சு. அதை வடிச்சுக்கலாம். தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் நல்லா கஞ்சி வடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி தொக்கில் சேர்த்து சாதத்தை கிளறினா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுவேன்.
இப்போ பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிடலாமா? இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி பழம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்க போகிறேன். கூடவே லன்ச்சுக்கு தக்காளி சாதம், காலிஃப்ளவர் பக்கோடாவும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே சாப்பாடே சாப்பிட்டுட்டாங்க. லன்ச் பேக் பண்ணி முடித்ததும் பாப்பாவுக்கு தலை சீவி விட்டாச்சு. அவளும் ரெடி ஆயிட்டா. அவ்வளோதாங்க, இன்றைக்கான மார்னிங் விளாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.